ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் மெட்ராஸ் பொண்ணு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஸ்கட் போகிறதுக்கு முதல் நாள். ஸோ ஃபைனல் ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஷாப்பிங்னா பெரிய ஷாப்பிங் இல்லை, அப்படி சொல்லி நிறைய ஷாப்பிங் ஆகிடுச்சு இந்த வாட்டி. ஸோ முக்கியமாக தேவையான திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல, எங்கே காணாமல் போயிட்டேன்? ஸோ அதெல்லாம் தான் இந்த vlogல நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல இந்த vlogோட கதையும் ஒரு பக்கம் போகும் அண்ட் என்னோட பேக் ஸ்டோரியும் இன்னொரு பக்கம் போகும். ஸோ எனக்கு எதுக்குமா அந்த கதையெல்லாம் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ஸோ இந்த vlogவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க vlog பார்த்தீங்கன்னா 2 months பேக் ஷூட் பண்ணது. நான் மஸ்கட்க்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சென்னையில். ஸோ எப்போவுமே வந்து எனக்கு ஸ்பெஷலான கோவில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் 2 பார்த்தீங்கன்னா இங்கே வேளச்சேரியில் இருக்கிற இந்த பெருமாள் கோயில் ஒன்று அண்ட் இன்னொன்று அம்மன் கோயில். ஸோ வந்து எப்படியாச்சும் அவங்க 2 பேரும் ஒரு விசிட் பண்ணால் தான் எனக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால அங்கே தான் நான் போய்கிட்ருக்கேன். பட் டைமே இல்லாததுனால கொஞ்சம் இடகுடமான டைம் போயிருந்தேன் அண்ட் வந்து கோவிலும் லாக்டாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் டே 1. ஸோ அதனால வீட்டுக்காக பொரி இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இந்த கடைக்கு வந்திருந்தோம். அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நல்ல மழை. ஸோ இந்த வாட்டியும் மழை மயமாக தான் இருந்துச்சு எங்கே கிளம்புனாலும். இருந்தாலும் சரி அன்னைக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா லாஸ்ட் டே முக்கியமாக வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த 2 monthஸில் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஃப்ளட் வந்துச்சு, வீடு காலியாச்சு, காரு போச்சு அண்ட் ஏரியாவுமே போச்சு. என்ன பண்ற? கிளம்பும் போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. தடுக்கி விழ பார்த்து என் செப்பல் பிஞ்சது தான் மிச்சம். இப்போ மாலுக்கு வேற போறேன்னா அதனால இப்போ பின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துடணும் அப்படின்னு. மஸ்கட் கிளம்புறதுக்கு முன்னாடி டிமார்ட் விசிட் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த டைமும் வந்து நான் போயிருந்தேன். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அண்ட் வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இவங்க வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லாக எடுக்க விடல. ஸோ அதனால அங்கங்கே கொஞ்சம் தான் நான் வந்து காட்டியிருப்பேன். அன்னைக்கு சண்டேன்றதுனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு வழியாக பில் பண்ணி கிளம்பியாச்சு. மார்னிங்குமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம். அதனால லன்ச் வந்து எங்களுக்கு கர்ட் ரைஸ் போதும் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் வீட்லேயுமே வந்து ஓகே நாங்கள் குக் பண்ணி வைக்கிறோம், ஆனால் வெளியே எதுவும் சாப்பிடாம வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் இங்கே வந்ததும் என் வீட்டுக்காரும் என் தம்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் டிக்கான ஒரு கடை இருந்துச்சு. என் தம்பி இங்கே ரெகுலர் கஸ்டமர் போல் இருக்குது. ஸோ அதனால அவன் இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ் டிக்காக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறது, எக் கடையில் உட்காந்துட்டு அதனால நான் பாவம் போல் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி ஆர்டர் பண்ணது வந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து சொல்லவே இல்லை. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தான் எங்கள் வீட்டுக்கு தெரியும். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், வயிறு ஃபுல்லாயிருமே அப்படின்றதுக்காக தான் கர்ட் ரைஸ் சொல்லியிருந்தோம். வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லா வெரைட்டியான ரைஸுமே பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் சைடிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா வடை, தேங்காய் துவையல், புதினா துவையல், அதுக்கப்புறம் பக்கோடா, உருளைக்கிழங்கு சிப்ஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து முறுக்கு போடவே இல்லை. எப்போதுமே போடுவாங்க, பட் இந்த வாட்டி போடல. ஸோ அதனால் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்றதுனால முறுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த முறுக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹெவியான லன்ச்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக்கிங் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட் பேக்கிங் ரொம்பவே கஷ்டம். ஆனால் வழக்கம் போல் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் ஆச்சு மஸ்கட் கிளம்புறதுக்கு முன்னாடி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு இருந்தோம். ஸோ அதனாலேயே அவசரமாக நைட்டு போய்கிட்டு இருந்தோம். இருக்காரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்கிட்ட தான் வந்து பானிபூரி. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அவர் கையை எப்படி வைப்பாருலாம் சொல்லுவீங்க, பட் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்டாச்சு. அண்ட் வந்து மஷ்ரூம் நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் அப்போ தான் சாப்பிட்றேன். இந்த வீடியோவில் பார்க்க செம்மையாக இருக்குல்ல, எனக்கும் இப்போ பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த வீடியோவில் அப்போ நான் சாப்பிடும்போது எனக்கு சுத்தமாக பசியே இல்லை. ஏன்னா சரியான டயர்டு, ஊருக்கு போகிறனால ஷாப்பிங் அது இதுன்னு. சரி வேறு வழி இல்லை சாப்பிடுவோமே அப்படின்னு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ அதனால சீக்கிரமாகவே ஏர்போர்ட் போயாச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூ ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஏர்போர்ட் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஹைஃபையாக பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ எனக்கு வீடியோவில் பார்க்க தான் இப்படி இருக்குது, பட் அங்கே நான் இருந்தப்போ அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. ஐயோ ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க.
விடை பெற்று விட்டோம். ஸோ பேக் டு மஸ்கட் கிளம்பியாச்சு. ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்புனதுனால நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு 2 பேருக்கும். சரி ஓகே ஏதாச்சும் பக்கத்தில் ஷாப் இருக்கா பார்க்கலான்னு யோசித்தோம். ஏர்போர்ட்டில் யூஸ்வலாகவே ரேட் அதிகமாக இருக்கும்னு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்னடா சாப்பிடலாம் கம்மியாக என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்ததுல எங்களுக்கு அந்த பர்கர் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்கர் தான் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்குன்னா உங்களுக்கு உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க ஊருக்கு வந்து சுற்றுற அப்படின்னு இருக்கும். ஆனால் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி ஜேர்னியோ இல்லைனா வந்து ஒரு பிளான்டு ட்ரிப்போ கிடையாது. ஊரில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ ரொம்ப அவசரமாக அப்படி பதட்டமாக வந்தது தான். நாங்கள் ஊருக்கு வரோன்னே எங்களுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் டிசைட் பண்ணி அப்படியே டிக்கெட் போட்டு அப்படியே கிளம்பி ஓடி வந்தோம். ஊருக்கு போன ஃபர்ஸ்ட் 20 டேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டவுன்ஃபாலில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஓகே எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணோம். ஸோ அந்த ஷார்ட்ஸ்லாம் தான் நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. ஸோ என்னன்னே சொல்லாமல் போட்டால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்றதுனால தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த 3 மந்த்ஸ் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 மந்த் ஊரில் போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணுறது அண்ட் பேக் டு ஃபார்ம் வரதுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் இன் பிட்வீன் நானும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். பேக் டு vlog. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒமான் ஏரில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இந்த இயர்ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையிலே நான் வாங்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் காது வலி வரும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வச்சேன். பயந்துகிட்டே தான் வச்சேன் ஐயோ எப்படி இருக்குமோன்னு. பட் ஆனால் அந்த இயர்ப்ளக் காதில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி வலிச்சிச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் ஐயோ போச்சு இந்த வாட்டியும் நல்லா காது வலிக்க போகுது அப்படின்னு. அண்ட் ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒமான் ஏர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஒமான் ஏரில் நான் ட்ராவல் பண்ணுறது. உட்காரத்துக்காக இருக்கட்டும் சீட்டு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆயாச்சு. இந்தியாவுக்கு என்னோடய லவ் ஹார்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப ஏர்லி மார்னிங்னால சுத்தமாக தூக்கமே இல்லை. அதனால நல்லா தூங்கிட்டேன் நான். இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போ மட்டும்தான் முழிச்சு பார்த்தேன். அண்ட் ஃபுட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக இந்த பட்டர் பன்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆப்பிள் ஜூஸுமே வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சேமியா பொங்கல் சாம்பார் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. பட் ஆனால் ஃபார் பெட்டர். ஸோ ஃபைனலி மஸ்கட் வந்து இறங்கியாச்சு. எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க வேக வேகமாக. பட் நாங்கள் மட்டும் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். எப்படியா இருந்தாலும் இங்கே போக தானே போகிறோம் அப்படின்னு. ஒரு 2 மினிட்ஸ் உங்கள் லைஃபே எப்படினாலும் புரட்டி போடும் அப்படின்றத லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அது ஒரு யூஷுவல் டேவாக போச்சு. ஒரு பாசிட்டிவ் ஈவினிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் என் ஃப்ரெண்டும் நானும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு டே தான் போச்சு. பட் ஆனால் அந்த 2 மினிட்ஸில் எல்லாமே மாறி போய் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயாச்சு. பட் நான் சொன்ன மாதிரி என்ன தான் எங்கள் ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் 20 டேஸ் எக்ஸ்ட்ரீம் டார்க்காக இருந்தாலும் அந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு நாங்கள் பாசிட்டிவாக கொஞ்சம் மாற்றினோம். ஹாப்பியாகவும் போச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ஒரு வழியா வீடு பார்க்க புதுசாக இருக்குது. அழுக்காக தான் இருக்குது ஆனால் புதுசாக இருக்குது பார்க்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம வீடு. திருப்பி பேக் டு ரொட்டீன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஊரில் இருந்துட்டு வரவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் போக போக அப்படியே பழகிரும். அண்ட் இப்போ பழகியும் போச்சு. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா நான் வருஷங்களுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இது வந்து இங்கே லோக்கலில் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே ஏர்போர்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை நான் சாப்பிட போகிறேன். ஊரில் பேக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதாவது அதை இடத்துல எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. ஸோ இப்போதைக்கு முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் மட்டும் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு முதல்ல அதை தான் எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் மஸ்கட் வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் டே 2. ஸோ அதனால் விளக்கேற்றாமல் இருக்க மனசு கேட்கல. அதனால சாமி மட்டும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி மாப் பண்ணிவிட்டு அன்றைக்கி விளக்கு வந்து ஏற்றிட்டேன். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் இருந்தும் விளக்கு ஏற்றலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த ட்ரிப் நான் சொன்ன மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. எல்லாமே 2 எக்ஸ்ட்ரீம் ஜோனில் தான் இருந்துச்சு. மாட்ரேட்டாக எதுவுமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வீடெல்லாம் செட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு 1 மந்த் கிட்டே ஆயிடுச்சு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த vlog. அண்ட் முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஏன் வீடியோ போடல, என்னாச்சு, இன்னும் ஆளை காணோம்,
அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுறதா இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்குமே நான் இல்லை. பட் அதையுமே நோட்டீஸ் பண்ணி ஞாபகம் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணல, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லடா, கன்சர்ன்டாகவும் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் மஸ்கட்டில் நிறைய பேர் இருக்காங்க கேட்குறாங்கப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் புதுசாக வந்த ஊர் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.